ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தியா அந்த சீதாராமன் பொம்மையை வாங்குறாரு. அப்போது அவர்கிட்டே அந்த சிலையை கொடுத்துட்டு இதை நான் கொஞ்சம் நேரம் சென்று வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ரேவதியும் வராங்க. ரேவதி வந்து அந்த சிலையை பார்த்ததுமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட கேட்பாங்க, இந்த சிலை எனக்கு தரீங்களா, நான் எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லுவார், இல்லை மேடம், இதை ஏற்கனவே ஒருத்தர் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் யார் என்னன்னு சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட போயிட்டு இந்த பொம்மையை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கடைக்காரர் சொல்லுவார், அவர் இங்கே தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதி தேடி தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, அதை அவங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கடைக்காரரும் ரேவதி கிட்ட அந்த பொம்மையை கொடுத்துட்றாங்க. நம்ம ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ தான் நம்ம ரேவதி கேட்குறாங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா இந்த பொம்மையை எனக்கேவா கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, ஆமாம்மா, அவர் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதிக்கு அந்த பொம்மையை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் இந்த பொம்மையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு எனக்கு தெரியலையே, ஒருவேளை இதுக்கு முன்னாடி யாராவது எனக்கு இந்த பொம்மையை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போது ரேவதியை கார் ஏற்றி கொலை பண்ண பார்த்தீங்களா, அவங்க வந்து ரேவதியை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவன் உயிரோட தான் இருக்காளா, இவளை நம்ம அன்னைக்கே போட்டு தள்ளியிருக்கணும் பாரு, இப்போ உயிரோட வந்து நம்ம உயிரை வாங்குறதுக்கு வந்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கார்த்தியை பார்க்குறாங்க. என்னடா இந்த ஆள் இங்கே தான் இருக்கான், இப்போதைக்கு நம்ம இவளை ஏதாவது செய்ய போனோன்னா கண்டிப்பாக அந்த ஆள் வந்து நம்மளை பிடிச்சிருவோம், அதனால நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுடிச்செடியை காணோன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அம்மாவுக்கு கோயிலில் முதல் மரியாதை கொடுக்குறதா இருக்காங்க. அந்த நேரத்தில் அம்மாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சாமுடிச்செடியை தேடி போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே நம்ம சாமுடிச்செடி மேலே ஒரு எண்ணெயை ஊற்றுறாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு, இதுக்கப்புறம் உன்னோட கதை முடிஞ்சதுடி, எண்ணெயும் சந்திராவையும் பிரித்து ரொம்ப சந்தோஷப்பட்டல, இனி நீ இருக்கிற தடையுமே இல்லாமல் உன்னை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் நெருப்பை வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த தீயை வைக்க வரும்போது நம்ம கார்த்தி வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ கார்த்தியை பார்த்ததுமே சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே தலை தெறிக்க ஓடி போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுடிச்செடியை கார்த்தி வந்து அத்தை சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனால் சாமுடிச்செடி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அங்கே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் ஊற்றுறாங்க. அப்போ சாமுடிச்செடி கண் முழிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை சிவனாண்டியோட ஆளுங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்தது, நல்ல வேலையா எனக்கு ரேவதி கால் பண்ணி சொன்னா, அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாமல் சாமுடிச்செடி கார்த்தியை பயங்கரமாக திட்டுறாங்க. போதும் நிறுத்து, ரொம்ப நாடகம் ஆடாது, உன் கையால் உயிர் பொழைச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ஏன்டா உயிர் வாழ்றோன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்செடி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சாமுடிச்செடிக்கு கோயிலில் முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குதா. அப்போ தான் நம்ம ரேவதி சாமுடிச்செடி கிட்ட சொல்கிறாங்க, நல்ல வேலைம்மா, கார்த்திகிட்ட உங்களை காணோன்னு சொல்லிட்டு சொன்னேன், அவர் தான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லும்போது சாமுடிச்செடி சொல்கிறாங்க, என்ன ரேவதி சொல்கிறேன், நீ தான் கார்த்திகிட்ட சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் கார்த்தியை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஊருக்கே நல்லது செய்கிறாரு, கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது செய்யாமலா இருக்க போகிறாரு, அதனால தான் நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், நல்ல வேலையை அவர் உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சாமுடிச்செடி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் சாமுடிச்செடி ஒன்றுனா யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை அவன் தான் நம்மளை காப்பாற்றிருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்செடி நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எதிரி அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்செடி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சூரியகாலம் வந்து சாமுடிச்செடி கிட்ட கேட்குறாங்க, அத்தை உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க சாமுடிச்செடி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூரியகாலாவா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு கார்த்தியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. மயில் வாகனம் ரோகிணி ரெண்டு பேருமே வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அது என்னமோ தெரியல மாமா, இந்த பொம்மை என் கையில் வந்ததுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம மயில் வாகனம் வந்து அந்த பொம்மையை வாங்கி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம மயில் வாகனத்துக்கு ஒரு யோசனை வருது, ஓஹோ, இது வேறு யாரோட வேலையும் இல்லை, கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும், ஏற்கனவே கார்த்தி ரேவதிக்கு இந்த மாதிரி பொம்மையை தானே கிஃப்ட் பண்ணா, அதனால தான் நம்ம ரேவதிக்கு இந்த பொம்மையை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அது என்னமோ தெரியல மாமா, எனக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க என்னை சுற்றி இருக்கிற மாதிரியே இருக்கு, அவங்க யாரு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல இதை கேட்டால் மயில் வாகனம் சொல்கிறாங்க, அது கூடிய சீக்கிரமாகவே உனக்கு தெரிய வரும் ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, மாமா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, எனக்கு கார்த்தியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் அவர் வந்து எனக்கு வேலை இருக்குது அது இருக்குது சொல்லிட்டு நீ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவர் எப்படியாச்சும் பார்த்தாகணும் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டால் மயில் வாகனம் சொல்கிறாங்க, அதுதானே ரேவதி, நீ அவனை கண்டிப்பாக பார்ப்பேன், நீ எதுக்குமே கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரேவதி கேட்குறாங்க, உங்களுக்கு கார்த்தியை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே மயில் வாகனம் சொல்கிறாங்க, என்ன கார்த்தியை தெரியுமாவா, அவன் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான்,
அவனை போயிட்டு என்னால் மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே அவரை பற்றி சொல்ல எனக்கு அவரை பார்க்கணுன்ற ஆர்வம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரேவதி மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மயில்வாகனம் ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ரோகிணி, நம்ம நினச்சதை விட ரேவதி செம்ம இதுவாக இருக்கா பாரு. அவள் கார்த்தியை எப்படியாவது பார்த்தாகணும்னு நினச்சிட்டு இருக்கா. இதுதான் சரியான நேரம். நம்ம எப்படியாவது கார்த்தியை கண்ணில் படுற மாதிரி ரேவதி கிட்ட காட்டணும். அப்போயாவது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, இதை எப்படி நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறது, கார்த்திக் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க, இப்போ யார் கார்த்திகிட்ட சொல்ல போகிறா? கார்த்திகிட்ட சொல்லாமலே கார்த்தியை நம்ம ஒரு இடத்துக்கு வர வைப்போம். அப்போ ரேவதி கார்த்தி 2 பேருமே தற்செயலாம் மீட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அப்போயாவது நம்ம ரேவதிக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, நான் உங்களை என்னமோ நினச்சேன், பரவாயில்ல, நீங்களும் நல்லா தான் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்ல, இந்த சைடை நம்ம மயில்வாகனம் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம சீக்கிரமாகவே கார்த்தியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சூரியகலா சாமுண்டீஸ்வரி 2 பேருமே ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறாங்க. அப்போ தான் மயில்வாகனம் ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ரோகு இதுதான் சரியான நேரம். இப்போ அத்தை வீட்டில் இல்லை, கண்டிப்பாக அத்தை வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தான் நினைக்கிறேன். அதனால் இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது ரேவதி கார்த்தியை நம்ம மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு நம்ம மயில்வாகனம் ஃபோன் பண்ணுறாங்க, எப்பா நான் சொல்கிற இடத்துக்கு கொஞ்சம் வரியாப்பா, உன்னை பார்க்கணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தியும் சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில்வாகனம் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ கார்த்தியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டல, எங்கள் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னம்மா சொல்கிறீங்க, கார்த்தியை பார்க்குறதுக்கு போகிறீங்களா? அப்போ நானும் வரேன், அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் எனக்கு முறை பையன் வேற, அவரை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அம்மா சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் அந்த அளவுக்கு கெட்டவராக இருப்பார்லாம் எனக்கு தோணலை. ஊர் மக்கள் எல்லாருமே அவரை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏமாம்மா அம்மா மட்டும் அவரை பற்றி எப்போ பாரு தப்பாகவே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு கூடிய சீக்கிரமாகவே கார்த்தியை பற்றின விஷயம்லாம் தெரிய வருமா, நீ எதுக்கும் கவலைப்படாதவா, நம்ம கார்த்தியை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு கார்த்தி ஒரு இடத்துக்கு வர வச்சுறாங்க. அங்கே தான் நம்ம ரேவதி, ரோகிணி, மயில்வாகனம் 3 பேருமே வராங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கார்த்தி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் ஒரு வேலை விஷயமா வெளியில் வந்திருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் தான் என்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்குங்க, நான் உங்களை பார்க்குறேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மயில்வாகனம் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பார் ரேவதி, அங்கே நிற்கிறாருல அவர் தான் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி பின்னாடி திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரேவதி அவர் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கார்த்தி பக்கம் போவாங்க. கார்த்தி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம ரேவதியை கார்த்தி திரும்பி பார்க்க, ரேவதி கார்த்தியை பார்க்க 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ரேவதிக்கு அப்படியே கார்த்தியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ரேவதி கார்த்தியை பார்த்து, கார்த்தி நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே கார்த்தி சொல்வார், ஆமாம் நான் தான் கார்த்தி, நீங்கள் தான் என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசினதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம கார்த்தியும் ரேவதி கூட பேசுவாங்க. அப்போ தான் ரேவதி சொல்லுவாங்க, அப்பாடா இப்போயாவது உங்களை நான் பார்த்தனே, ஒரு தடவையும் உங்களை பார்க்க வரும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல வேலை இப்போயாவது உங்களை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, எங்கள் அம்மாவை நீங்கள் தானே காப்பாற்றினீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக உங்களை தேடிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் எனக்கு ஃபோனில் சொல்லும் போதே தெரிஞ்சது நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருந்தீங்க, அதனால தான் உங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், இதில் என்ன இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு கார்த்தி கூட பேசும்போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கார்த்தியோட ஞாபகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வெளியில் காட்டாமல் நம்ம ரேவதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மயில்வாகனம் ரோகிணி வராங்க. என்ன ரேவதி கார்த்தியை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, மாமா இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா, இவர் கூட பழகின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, அதுதான் ஏனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம மயில்வாகனம் வந்து ரோகிணியை பார்க்குறாங்க. பாத்தியா ரோகிணி நான் சொன்னது நடந்துருச்சா, இப்போதைக்கு நம்ம எதுவும் தெரியாத மாதிரியே காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. சரி ரேவதி நம்மளுக்கு டைம் ஆச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் கார்த்தி கண்ணை காமிச்சிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. இந்த சைடை நம்ம ரேவதி திரும்பி கார்த்தியை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுது. ரேவதி கூடிய சீக்கிரமாகவே என்னை பற்றின ஞாபகம்லாம் உனக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.